வெல்கம் டு சினி ரிவ்யூ தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட பேர் பார்த்திங்கன்னா த டே ஆஃப் த ஜாக்கல். இந்த சீரிஸோட கதையை பற்றி பார்த்தோன்னா, பணத்துக்காக கொலை பண்ணுற ஒரு கொலைகாரன், அவனை சுற்றி தான் அந்த கதை ஃபுல்லாக நகரும். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இவங்ககிட்ட இருந்தாலும் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு அவங்க சொல்கிற டார்கெட்டை சொன்ன நேரத்தில் சொன்ன மாதிரி கச்சிதமாக அடித்து முட்டிக்கிறவங்க அந்த ஜாக்கல். ஆனால் இவன் ரோட்டில் சுற்றிட்டு இருக்க சாதாரண கொலைகாரன் மாதிரி கிடையாது, ரொம்பவே ஹை ஸ்கில்டு ஸ்னைப்பர். கிட்டத்தட்ட எப்படின்னா, கொலை பண்ணுறக்கு ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கே இவன் யாருன்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைலையும் அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனையும் தான் இவன் பில்ட் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் இவன் ரோட்டில் சுற்றிட்டு இருக்க ரவுடி கொலைகாரன் கிடையாது, ரொம்பவே ஹை ஸ்கில்டு ஸ்னைப்பர். அதாவது எல்லா கொலைகளையும் ஸ்னைப்பர் மூலியமாக மட்டும்தான் பண்ணுவான், அதுவும் அக்யூரேட்டாக பின் பாயிண்ட்டாக அடிப்பான். அப்படி ஒரு கட்டத்தில் தான் கிட்டத்தட்ட 4000 மீட்டர் தூரத்துலேருந்து ஒரு அரசியல்வாதியை சிங்கிள் புல்லட்டில் சிங்கிள் ஷாட்டில் அடித்து கொலை பண்ணுறான். அந்த கொலைக்கு அப்புறமா தான் இன்வெஸ்டிகேஷன் டீமும் கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் இந்த கேஸ்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சீரிஸே ஆரம்பிக்குது. படிப்படியாக க்ளூஸை கலெக்ட் பண்ணி இந்த கொலைகாரன் யார் கொலை பண்ணான்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒவ்வொரு க்ளூவுமே அவங்கள ஜாக்கலுக்கு ரொம்ப நெருக்கமாக கொண்டு போகுது. கடைசியில் ஜாக்கல் சிக்கினானா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டே. இந்த சீரீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கேரக்டர்ஸ் தான். மெயினாக ஜாக்கல் கேரக்டர் எதுக்குமே உடையாதவன், எமோஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். அவனுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நடத்தியே காட்டுவான். நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரித்து பார்க்க மாட்டான். அவனுக்கு ஒரு விஷயம் வேணும், நடக்கணும் அப்படின்னா யாரை வேணால் கொள்ளுவான், யார் காலில் வேணால் விழுவான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அதே சமயம் நம்ம ஹீரோயின் கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நேர்மையான கேரக்டர். இந்த சினிமாலலாம் காட்டுவாங்கள்ல, நீதிடா, நேர்மடா, நியாயண்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நேர்மையாக இருப்பாங்க. தன்னோட குடும்பத்தை விட டியூட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. இதனாலேயே அவங்க குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுது. சீரியஸ் முழுக்கவே இந்த 2 கேரக்டர்ஸை சுற்றி தான் கதை பெரும்பாலும் போயிட்டுருக்கும். ஜாக்கல், அவங்களோட ஃபேமிலி, அப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஹீரோயின் மற்றும் அவங்களோட ஃபேமிலி, இதை வச்சு தான் கதை மெயினாக போகும். இந்த சீரீஸில் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டுருக்காது. ஆனால் ஆக்ஷன் சீன்ஸ் வர ஒவ்வொரு எபிசோடுமே பயங்கரமாக இருக்கும். யார் தப்பிக்க போகிறா, யார் மாட்டிக்க போகிறா அப்படின்னு தொடர்ந்து சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். சீரீஸில் எந்த ஒரு சீன்ஸுமே தேவையில்லாத சீன்ஸாகவே இருக்காது. எல்லா சீன்ஸுமே கதையோட கனெக்ட் ஆகிறது மட்டும்தான் இருக்கும். சீசன் முடிகிற வரைக்குமே அந்த டென்ஷன் உங்களுக்கு குறையவே குறையாது. இந்த சீரீஸில் யார் ஹீரோ யார் வில்லன்னு தெளிவாக சொல்லவே முடியாது. எல்லாருமே சில நேரம் நல்லது பண்ணுவாங்க, சில நேரம் கெட்டது பண்ணுவாங்க. அதனாலேயே கேரக்டர்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆகும். சினிமாவில் வர மாதிரி ஓவர் ஹீரோயிஸும் ஓவர் வில்லனிஸும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக உங்களுக்கு தோணவே தோணாது. அவன் வேலைக்கு ஒன்று வேணும்னா கொலை பண்ணுவான், இல்லைன்னா விட்டுருவான். இந்த மாதிரி எல்லாமே கிரே கேரக்டர்ஸாக தான் இருக்கும். சொல்லப்போனால் வெளி உலகத்துக்கு நான் தன் நல்லவனாக காட்டிப்பாங்க, ஆனால் தன்னோட சுயநலத்துக்காக என்ன வேணால் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான். மொத்தம் 10 எபிசோட் இருக்குது. ஒரு டைம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிறுத்தவே மாட்டீங்க. நானே சும்மா ரேண்டமாக தான் பார்க்க ஆரம்பித்தேன். பட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு எபிசோட் முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு எபிசோட் நமக்கு பார்க்க தான் தோணுமே தவிர, ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே வராது. கண்டிப்பாக பார்த்துட்டே தான் இருப்பீங்க. வித்தின் 1 டே ஆர் 2 டேஸில் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். க்ரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸு, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சீரீஸெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த சீரீஸை நீங்கள் கண்ணை மூடிட்டு பார்க்கலாம். என்னோடய ரேட்டிங் கேட்டிங்கன்னா இந்த சீரீஸுக்கு நான் 10க்கு 8.3 கொடுப்பேன் தாராளமாக. நல்ல என்கேஜிங்கான த்ரில்லர் சீரிஸு, தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீரிஸ் பார்த்துட்டு உண்மையாலே நான் சொன்னதுக்கு இந்த சீரிஸ் ஒர்த்தாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சீரிஸ் ஃபேக்ட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.